how to change percentage into fraction. பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் இங்கே பார்க்க போகிறோம். சி இந்த பிடிஎஃப்பில் 20% ஈக்குவல் டு 20/100 கொடுத்துருக்காங்க. எப்போவுமே இந்த மாதிரி பர்சன்டேஜ் எனி வேல்யூ இப்போ 50 கொடுத்துருக்காங்கன்னா 50% கொடுத்தாங்கன்னா 50/100 இந்த பர்சன்டேஜுக்கு பதில் பை 100 போடணும். ஓகேவா? பர்சன்டேஜுக்கு பதில் பை 100. அதே மாதிரி 25%னா பை 100 போட்டிருக்காங்களா? 40%க்கு வந்து பை 100. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பை 100 போட்ட அப்புறம் இதை சிம்ப்ளிஃபை பண்ணணும். 0க்கு 0, 2 1s are 2, 2 5 10, 1/5. அதே மாதிரி 2500 5ஆல் போச்சுன்னா 5 டைம்ஸ் போகும். அகெயின் 20 டைம்ஸ் போவோம். 1 டைம்ஸ் 4 டைம்ஸ் 1/4. 40%க்கு வந்து 40/100. இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். 2 2 4, 2 5 10, 2/5. 70%க்கு வந்து 70/100. 0க்கு 0 போயிடும். 7/10. இதுக்கு மேலே வந்து இதை கேன்சல் பண்ண முடியாது. 16.66% தான் வந்து இங்கே 16 2/3%ன்னு கொடுத்துருக்காங்க. இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 48 வரும். 48 + 2 வந்து 50, 50/3. இங்கே இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அகெயின் 50/3 × 100. 1 டைம் 2 டைம் 3 to 6 இங்கே கொடுத்துட்டாச்சா? 3 to 6. நெக்ஸ்ட்டு 14 2/7 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 4 28க்கு 8 பேலன்ஸ் இங்கே 2 7 1 7 9 98. 98 + 2 வந்து 100/7. டோட்டலாக 100/7 பர்சன்டேஜ்னா 100 இங்கே கீழே எழுதுகிறேன் 100/7 × 100. பர்சன்டேஜை தான் வந்து டிவைடட் பை 100. 7 வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/7. 100 100 கேன்சல் ஆகிடுது. ஸோ பேலன்ஸ் வந்து 1/7 கொடுத்துருக்காங்களா வேல்யூ? சிம்பிள். இப்படி தான் வந்து பர்சன்டேஜிலிருந்து இந்த மாதிரி வேல்யூஸாக கன்வர்ஷன் பண்ணுறது.